பொறுமையும் நிதானமும் மிக்க கும்பராசி அன்பர்களுக்கு புத்தாண்டை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசிகளில் கும்பராசி முக்கியமான ராசியாக இருக்குது. ஜென்ம சனி அவங்கள படாத பாடுபடுத்தியிருக்கும் இது வரைக்கும். இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் வருடத்திலாவது வாழ்வில் ஒளி பிறக்குமா, வழி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவும், இதுவரைக்கும் படாத பாடுபட்ட உங்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்குமா, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கும்பம் என்று சொல்லப்படும் கும்ப ராசி ராசிகளில் 11வது ராசியாக அமைஞ்சிருக்கு. இது நீர் தாங்கியவரால் குறிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் கும்ப ராசி சனியின் ஆளப்படும் ஒரு ராசி. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது தான் இந்த கும்பராசி. இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்த நபர்கள் பொதுவாகவே தனித்துவமான மற்றும் புதுமையான குணங்களை கொண்டு காணப்படுவாங்க. அவங்க இந்த சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வலுவான விருப்பத்துடன் முன்னோக்கி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் அறிவார்ந்தவர்களாகவும் காணப்படுவாங்க. இவங்களோட மனிதாபிமான இயல்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலுமே மற்றவங்களோட நன்மைக்கு செயல்படுத்தக்கூடிய செயல்களை செய்வாங்க. இவங்க சுதந்திரம் மற்றும் தனித்துவத்தை மதிக்கக்கூடியவங்க. இது சில சமயத்தில் அவங்களாகவே எல்லோரையும் விட்டு ஒதுங்கி செல்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா பிரிந்து செல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் காரணமே இல்லைங்க. இவங்களோட சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. கும்பராசியில் இருக்கவங்க பெரும்பாலுமே வழக்கத்திற்கு மாறானவங்க மற்றும் விஷயங்களை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கும் திறமை கொண்டவங்க. இந்த பண்பு அவங்கள சிறந்த ஒரு சிக்கலை தீர்ப்பவங்களாகவும் தொலைநோக்கு பார்வையாளராகவும் ஆக்குதுங்க. அவங்களோட தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய துறைகளால் ஈர்க்கப்படுவாங்க. இருந்தாலுமே சுதந்திரத்திற்காக அவங்களோட வற்புறுத்தல் சில நேரங்களில் பிடிவாதமாக வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பற்றின்மை, அவங்களோட உணர்ச்சி ரீதியாக உணர்ச்சி பூர்வமாக நிறைய விஷயங்களில் சமநிலைப்படுத்துறது அவங்களோட நல்வாழ்வுக்கு முக்கியமாக இருக்குது. கும்ப ராசி நபர்கள் புதுமையாக எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாம் முதல்ல 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கும்பராசி அன்பர்களின் குணங்கள் மற்றும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கும்பராசி நபர்கள் மற்ற ராசி அறிகுறிகள் இருந்து அவங்கள வேறுபடுத்தி காட்டும் குணநலன்கள் மற்றும் பழக்க வழக்கங்களில் தனித்துவமான கலவையை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க அறிவார்ந்த திறன் மற்றும் புதுமையான மனநிலையில் வாழக்கூடிய விஷயங்களில் பெயர் பெற்றவங்கள திகழ்வாங்க. அவங்களோட முன்னோக்கு சிந்தனையால் எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக செய்வாங்க. இவங்க பெரும்பாலும் வழக்கத்திற்கு மாறான யோசனைகளையும் அணுகுமுறைகளையும் ஏற்படுத்தி நடத்துவாங்க. இது அவங்கள இயற்கையாகவே சிக்கலை தீர்ப்பவர்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வையாளராக மாற்றுது. பெரும்பாலும் தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் செய்யும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த தொழிலால் ஈர்க்கப்படுவாங்க. அவங்க தனிப்பட்ட சுதந்திரத்தை மதிக்கிறவங்க மற்றும் தற்போதைய நிலையை எதிர்த்து நிற்கவோ அல்லது சவால் செய்யவோ பயப்பட மாட்டாங்க. இந்த சுதந்திரம் சில சமயங்களில் அவங்கள நிறைய இடத்துலேருந்து ஒதுக்கி வச்சுருக்கும். உணர்ச்சி ரீதியாக பிரிந்தவங்களாகவோ அந்த இடத்துலேருந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. இருந்த போதிலுமே அவங்களோட நண்பர்கள் மற்றும் அவங்க நம்பும் ஒவ்வொரு மனிதரையுமே நம்பும் காரணத்திற்காக ஆழ்ந்த விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்போடு எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்துவாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த கும்பராசி அன்பர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் காலம் வந்துருச்சுங்க. புத்தாண்டை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ராசிகளில் முக்கியமான ராசியாக இந்த கும்பராசி பார்க்கப்படுது. ஜென்ம சனி அவங்கள படாத பாடுபடுத்தியிருக்கும் இது வரைக்கும். 2025ஆவது வருஷத்துலையாவது இவங்களோட வாழ்க்கையில் ஒளி பிறக்குமா, நல்ல வழி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் இருப்பீங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க. நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் கும்பராசிக்கான 2025ஆம் ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஏழரை சனி ஆரம்பத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லாத காரணத்தால் நிலையான எண்ணங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. முடிவு எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. இப்பொழுது ஜென்ம சனி விலகிறதுனால 2025 உங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைய போகுது. ஏழரை சனி தொடர்ந்தாலுமே மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது உங்களுக்கு இதனால் ஏழரை நாட்டு சனியின் தாக்கம் குறைந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் எந்த விஷயங்களை எல்லாமே உங்களோட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் இழந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் திரும்பவும் உங்களை வந்து சேரும் வாய்ப்பையுமே இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு நிறைய அனுபவங்களை கற்றுட்டு வச்சுருப்பீங்க. அந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் மே மாதத்துக்கு பிறகு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலம் மனம் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த 2025 ஜாதகப்படி 12 வருஷங்களுக்கு பிறகு 5ஆவது இடத்துல குரு வருவதால் உங்களுக்கு இந்த வருடம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து தடைகளுமே நீங்கும். இதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்த்து வைத்த பலன்கள் எல்லாமே புண்ணிய பலன்களாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த வருடம். குடும்ப வாழ்க்கையிலுமே இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். உங்களை உதாசீனப்படுத்தவங்களுமே அவங்களா உங்களை தேடி வந்து பேசும் வாய்ப்புகளுமே இந்த வருடத்தில் அமையும். உங்களுக்கு சனி பகவான் இதுவரைக்கும் அவரால் ஏற்பட்ட அனைத்து கஷ்டங்களுமே இந்த காலகட்டத்தில் தீர்த்து வைப்பார். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சனீஸ்வரனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட ராசி அதிபதியுமே சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனி பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு உங்களோட வாக்கில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி உங்களோட வாக்குஸ்தானம் பலமடையும் காலகட்டம் இந்த 2025ஆம் ஆண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் மறைந்து உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அமையும். புதிய முயற்சிகளில் நீங்கள் துணிவுடன் இறங்கி செயல்பட்டு வெற்றியடையும் வாய்ப்பையுமே நீங்கள் இந்த வருடம் பெற முடியும். காத்திற்குள் உள்ள பணிகளை எல்லாமே அடுத்தடுத்து செய்து முடிக்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்களோட மனதில் புது தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கை பல மடங்கும் அதிகரித்து காணப்படும் இந்த வருடம். புத்திர பாக்கியத்திற்காக தவம் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஜென்ம சனி 7ஆவது இடத்துல இருந்தாலுமே ராகு கேது சர்ப்ப தோஷத்தால் திருமணத்தில் தடை இருந்திருக்கும் இதுவரைக்கும். இந்த வருடம் திருமண பாக்கியமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கைகூடும். காதலர்களுக்குமே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கடன் சுமைகள் கொடுக்கல் வாங்கல் வழக்குகளில் சாதகமான அம்சங்கள் உங்களுக்கு உருவாகும். புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அமையும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குமே உயர் பதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு அமையும். பாத சனி உங்களுக்கு உங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலுமே சரிங்க, பண வரவை இந்த விஷயங்களில் அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும். திரைத்துறை ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவும் சிறப்பான வருடமாக அமைய போகுது. ரியல் எஸ்டேட் விவசாயம் ஆகிய துறையை சேர்ந்தவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த துறைகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த 3 வருஷத்துக்குமே புதிதாக வரக்கூடிய யாரையுமே நம்பிடாதீங்க. அதீத பற்று அதீத காதல் ஆறாத வடுவாக மாறிடும். 2ல் இருந்த ராகு ஜென்மத்துக்கு வருகிறார். அஷ்டத்தில் இருந்த கேது 7ஆவது இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அதனால்
நீங்கள் உங்களோட உறவு விவகாரங்களில் இருபாலருமே சற்று கவனமாக தாங்க இருக்கணும். நம்பிக்கை துரோகம், பழி ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்படணும். வார்த்தைகள்லையுமே நீங்கள் கவனத்தை மேற்கொள்ளணும். எந்த ஒரு வீண் வாக்குவாதத்தையும் தொடர்வதை நீங்கள் தவிர்க்கணும். இப்படி இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வருடம் இதுவரைக்கும் இல்லாத பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கி கொடுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.